டே 23 ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த கோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சை ஒன்லி 7 days ஆர் லெஃப்ட். எந்த அளவுக்கு எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 மெம்பர்ஸ் மட்டும் இதை விடாப்படியாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த வேவ்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக எந்த பர்சன் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்களோ லைவ்ல வர்றது, நிறைய டவுட் கேட்கறது, காமெண்ட்ல வந்துட்டு ஆன்சர் சொல்றது, சம் செட் ஆஃப் பீப்புளெலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு மினிமமாக ஒரு 1000 மெம்பர்ஸாவது இதை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த வேவ்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்துட்டு சொல்கிறேன், பார்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் இடையில ஏதாவது ஒரு 1 or 2 days விட்டுடுச்சுன்னா கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாகவே அப்படியே வந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் நீங்கள் சிரத்தை எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கூடிய சீக்கிரத்தில் ஃப்ளூயன்சி கொண்டு வந்துடலாம். நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். உங்களால் கன்ஃபார்மாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா செய்ய முடியும். நம்மளுடைய மைண்டு தான் எல்லாத்துக்குமே ரீசன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடலாம் அப்படிம்பாங்கல்ல. இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அழகாக நீங்கள் பிளான் பண்ணிக்க போகிறீங்க, அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சுக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஒர்க் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும், அதையே அப்படியே திருப்பி இன்னொரு மாதம் பண்ண போகிறீங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே ப்ராக்டிஸில் இருக்கும்போது உங்களை அறியாமையே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னன்னா அந்த தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஒரு நாளைக்கு நான் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 4 நாள் தொடாமல் திருப்பி உட்காந்து 1 hour பண்ணுறது வேஸ்ட். 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு பண்ணாலும் போதும். ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். அதோடைய எஃபெக்டே வேற மாதிரி இருக்கும். சின்ன விஷயம்தான் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 30 days கழிச்சு பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்குறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம டே 23ல என்ன பார்க்கலாம்னா, ரிமைனிங் செட் ஆஃப் ப்ரொபோசிஷன்ஸ் பார்த்துட்டு இதோட நம்ம வந்து ப்ரொபோசிஷன்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம் அப்படின்னா என்னன்னா, தமிழ்ல வந்து இருந்து, அதிலிருந்து, லிருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொடுக்கும். நார்மலாவே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஆரிஜின், சோர்சஸ் அதை பற்றிலாம் பேசும்போது நம்ம வந்து ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ எம் கம் ஃப்ரம் தமிழ்நாடு, நான் தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கிறேன். ஷீ கம்ஸ் ஃப்ரம் லண்டன், அவள் லண்டனிலிருந்து வந்திருக்கிறாள். ஸோ அப்போ அவங்களுடைய ஆரிஜின், அவங்க அங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இப்போ இந்த பொருள் வந்து இதுலேருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு சோர்ஸ் கோடு, மூலப்பொருள்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்த்தா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா இருக்கும். பட்டர் இஸ் மேட் ஃப்ரம் மில்க் அப்படின்னா பாலில் இருந்து தான் பட்டர் வந்து தயாரிக்கப்படுகிறது. பட்டர் இஸ் மேட் ஃப்ரம் மில்க், பாலில் இருந்து. புரியுதா? அடுத்து பாருங்க, பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் உட்பல்ப். உட்பல்ப்னா என்ன? மரக்கூழ் தானே. மரக்கூழில் இருந்து தான் பேப்பர் வந்து தயாரிக்கப்படுகிறது. ஸோ பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் உட்பல்ப். இதே மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் நாம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை தவிர்த்து நம்ம வேற எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், இதுல இருந்து இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டினோட் பண்ணி பேசுவோம். அப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, ஐ எம் ஆன் டியூட்டி ஃப்ரம் 9 AM to 6 PM. 9 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நான் டியூட்டியில இருப்பேன். அடுத்து பாருங்க, கவுண்ட் ஃப்ரம் 1 to 50. 1 to 50 கவுண்ட் பண்ணேன். கவுண்ட் ஃப்ரம் 1 to 50. ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் இது வரைக்கும் இதே மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். ஆரிஜின், சோர்சஸ், தென் அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்துலேருந்து இது வரைக்கும் அதே மாதிரி இருக்கிற எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டூ அப்படிங்கிறது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த நோக்கி அந்த மூவிங் டுவர்ட்ஸ் அந்த டெஸ்டினேஷன், எந்த இடத்துக்கு போய் சேர்றாங்களோ அந்த டெஸ்டினேஷனை பத்தி நம்ம பேசுவோம் தெரியுமா, அப்ப நம்ம டூ யூஸ் பண்ணலாம். டூக்கு வந்து இந்த கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ்ல வந்து பொருள் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட்னா நான் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். மார்க்கெட்டுக்கு அப்ப இந்த டெஸ்டினேஷன் எது? மார்க்கெட் தான். ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட், நான் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அடுத்து பாருங்க, she went to college, அவள் காலேஜுக்கு சென்றாள். காலேஜுக்கு சென்றாள், அப்போ டெஸ்டினேஷன் எது இந்த இடத்துல? ஸோ சம்திங் மூவிங் ஃபார்வர்டு, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அப்போ டெஸ்டினேஷன் எது? காலேஜ் தான் இந்த இடத்துல. அடுத்து பாருங்க, we are flying to Tokyo to attend Paralympics.
பேராலிம்பிக்ஸ் வந்துட்டு நாங்கள் பேராலிம்பிக்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் டோக்கியோவுக்கு போய் கொண்டு இருக்கிறோம், டோக்கியோவிற்கு. ஸோ அப்போ டெஸ்டினேஷன் எது இந்த இடத்துல? டோக்கியோ அப்படிங்கிறது தான். அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு டெஸ்டினேஷன் பிளேஸை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம வந்து டு அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து டு வேற எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, இண்டிகேட்ஸ் த பர்சன் ஆர் திங்ஸ் தட் ரிசீவ்ஸ் அண்ட் ஆக்ஷன். அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த, ஒரு ஆக்ஷனை வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்ளும் போது அப்போ நம்ம வந்து டூ யூஸ் பண்ணலாம். யார் அந்த ஆக்ஷனை பெற்றுக்கொள்றாங்களோ அப்போ நம்ம அதை அவங்கள டினோட் பண்ணும்போது டூ யூஸ் பண்ணலாம். இப்போ ரிப்போர்ட் தெம் டு லோக்கல் பாடிஸ், அந்த லோக்கல் பாடிஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு சொல்லுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன் யாரு? அந்த லோக்கல் பாடிஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ ரிப்போர்ட் தெம் டு லோக்கல் பாடிஸ். ஸோ ஏதோ ஒரு பர்சனோ ஒரு திங்கோ ஒரு ஆக்ஷனை வந்து பெற்றுக்கொள்ளும் போது அப்போ நம்ம டூ யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் ஓவர் திஸ் டு கிளாஸ் டீச்சர், இதை வந்து கிளாஸ் டீச்சர் கிட்ட கொடுங்க. ஓகேவா? புரியுதா? அடுத்து பாருங்க, யூசேஜ் ஆஃப் ஆஃப். ஆஃப் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல வந்து உடைய அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். ஒரு பிலாங்கிங்ஸோ ஒரு ரிலேஷன்ஸோ ஒரு கனெக்ஷன்ஸ் பத்தியோ நம்ம பேசும்போது ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய சிஎம் அவரு. ஓகே, பாருங்க, த சிஎம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆர்டிகல்ஸ்ல படிச்சோம் இல்லையா, ஒரு எமினன்ட் பொசிஷன், உயர் பதவியில் இருக்கிறவங்கள த பிரைம் மினிஸ்டர், த சீஃப் மினிஸ்டர், த பிரின்சிபல் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அடுத்து பாருங்க, ஹீ இஸ் த சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி, இந்த கம்பெனியுடைய சிஇஓ அவரு. ஸோ த சிஇஓ நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்க்கணும். அடுத்து பாருங்க, ஷீ இஸ் த மதர் ஆஃப் டூ பியூட்டிஃபுல் கிட்ஸ், அவங்க ரெண்டு குழந்தைங்களுடைய தாய், ரெண்டு அழகான குழந்தைங்களுடைய தாய். ஷீ இஸ் த மதர் ஆஃப் டூ பியூட்டிஃபுல் கிட்ஸ். உடைய, புரியுதா? ஆஃப் அப்படிங்கிறது எப்படி மீனிங் கொடுக்குது அப்படின்னு, பொருள் கொடுக்குது அப்படின்னு. அடுத்து நம்ம வேற எங்க ஆஃப் யூஸ் பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு சிறந்த ஒரு பொருளை வந்து அதுக்கு உதாரணமா சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இதுதான்ப்பா மாடர்ன் ஆர்ட்டுடைய ஒரு சிறந்த உதாரணம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சிறந்த பொருளை ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒப்புமையா உதாரணமா சொல்லும் போது நாம வந்து ஆஃப் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் மாடர்ன் ஆர்ட். மாடர்ன் ஆர்ட்டுக்கு இது வந்துட்டு ஒரு தலை சிறந்த உதாரணம். த தாஜ்மஹால் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர். முகலாய ஆர்கிடெக்சர், முகல் ஆர்கிடெக்சர்ல தாஜ்மஹால் வந்து ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு. புரியுதா? இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் டினோட் பண்ணி சொல்லும் போதும் நம்ம ஆஃப் யூஸ் பண்ணலாம். இங்க இன்னொரு விஷயம் கவனிங்க, திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. குட் வந்திருக்கு, அதனாலதான் அ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே பாருங்க, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், அதனாலதான் இங்க ஆர்டிக்கல் அன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம இனிமேல் கவனிக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, த தாஜ்மஹால், பெரிய பில்டிங், த ஈஃபில் டவர், த தாஜ்மஹால் அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது த அப்படிங்கிற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு இப்போ ஆர்டிக்கல் தெரியும், ப்ரொபோசிஷன் தெரியும், டென்சஸ் எல்லாம் நமக்கு நல்லா கிளியரா தெரியும். எவ்வளோ கிராமர் போர்ஷன்ஸ் நமக்கு தெரியுது பாருங்க. நிறைய பேர் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க, தெரியாதவங்க இப்போ நீங்க கத்துந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி தான். அதை நீங்க முதல்ல பிலீவ் பண்ணணும். ஓகேவா? நீங்க முதல்ல நம்புங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நாம நம்பல அப்படின்னா கடவுளே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நிறைய கிராமர் பாட்டு தெரிஞ்சிருக்கு, உங்களால நல்லா பேச முடியும், நல்லா உங்களால செய்ய முடியும். ஜஸ்ட் இதெல்லாம் அப்படியே ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ த தாஜ்மஹால் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் முகல் ஆர்கிடெக்சர். ஸோ இதே மாதிரி எல்லாம் சொல்லும் போது நம்ம ஆஃபை யூஸ் பண்ணலாம். இன்னும் வேற ஆஃப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஆஃப் வந்து அடுத்து வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, டேக் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. டேக் எ பவுல் ஆஃப் ரைஸ், ஒரு பவுல் ஆஃப் ரைஸ். இதை வந்து பவுல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க, BOWL வந்து பவுல், அவ்வளோதான். ஓகேவா? டேக் அ பவுல் ஆஃப் ரைஸ், ஒரு பவுலில் வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸை பற்றி நம்ம பேசும்போதும் ஆஃப் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், அந்த அளவுக்கு நம்ம ஆஃப் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்க, ஃபார். ஃபார் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரீசன், ஒரு காரணம், இந்த பர்பஸ்க்காக, இந்த நோக்கத்துக்காக அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணலாம்.
காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொடுக்கும் தமிழ்ல அது. இப்ப பாருங்களேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட், என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு பர்பஸ், ஒரு ரீசன் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஷீ இஸ் ஸ்டடியிங் ஹார்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ், அவள் எக்ஸாமுக்காக கடினமாக படித்து கொண்டிருக்கிறாள். எக்ஸாமுக்காக, புரியுதா? ஒரு பர்பஸ், ஒரு ரீசன் இருக்கும். அங்க நம்ம ஃபார் வந்து யூஸ் பண்ணலாம். தமிழ்ல வந்து காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொடுக்கும். ஷீ இஸ் ஸ்டடியிங் ஹார்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். கிளியரா? அடுத்து நம்ம வந்து ஃபாரை எங்க யூஸ் பண்ணலாம்னா, இது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சதுதான். இது நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயே நம்ம பார்த்தோம். என்னன்னா, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம், ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டயத்தை டினோட் பண்ணும்போது நாம வந்து ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் த பாஸ்ட் 22 days சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம 23rd டே, அப்போ 22 days நம்ம சொல்லலாமா? ஐ ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் த பாஸ்ட் 22 days. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, கடந்த 22 நாட்களாக நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டயத்தை இது டினோட் பண்ணுது. அதுக்காக தான் நாம இங்க ஃபார் யூஸ் பண்றோம். ஓகே, இந்த ஃபார் அப்படிங்கிறது வந்து ப்ரொபோசிஷனாகவும் வரும், கன்ஜங்ஷனாகவும் வரும். ஓகேவா? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபாரை வந்து நம்ம ப்ரொபோசிஷனாகவும் யூஸ் பண்ணலாம், கன்ஜங்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, யூசேஜ் ஆஃப் சின்ஸ். அதே மாதிரி தான், ஃபார் மாதிரியே தான் சின்ஸும் நம்ம வந்து ப்ரொபோசிஷனாகவும் யூஸ் பண்ணலாம், கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபாருக்கும் சின்ஸுக்கும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயே டிஃபரன்ஸ் பார்த்தோம். சின்ஸ்னா கரெக்டா துல்லியமா அக்யூரேட்டா அதிலிருந்து அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஷி ஹஸ் பீன் இல் சின்ஸ் லாஸ்ட் வீக், போன வாரத்திலிருந்து அவளுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கிறது. அப்ப சின்ஸ் போன வாரத்திலிருந்து அப்படின்னு நம்ம கரெக்டா டினோட் பண்றோம். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதே அங்க பாத்தீங்கன்னா கடந்த 22 நாட்களாக தான், அது என்னையிலேருந்துலாம் சொல்லல. நம்ம ஆக்சுவலி எப்ப ஸ்டார்ட் பண்ணோம்? செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 1 இருந்து அப்படின்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதை எனக்கு நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. செப்டம்பர் 1 இருந்து அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னா அதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. புரியுதா? சின்ஸுக்கும் ஃபாருக்குமான டிஃபரன்ஸ். இதே இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ எம் டயர்ட் சின்ஸ் ஐ டிட் நாட் ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட். எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ஏன்னா நேற்று நைட்டு நான் வந்து நல்லா தூங்கல. சின்ஸ் அப்படின்னா என்னன்னா, த பிகாஸ், சின்ஸ், அஸ் எல்லாத்துக்குமே சேம் மீனிங் தான். ஏனென்றால், ஆகையால் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொடுக்கும். இந்த இடத்துல சின்ஸ் வந்து கன்ஜங்ஷனா யூஸ் ஆகுது. ப்ரீவியஸ் சென்டென்ஸ் வந்து சின்ஸ் வந்து ப்ரொபோசிஷனா யூஸ் ஆகுது. கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, 2 சென்டென்ஸ் இருக்கும், அந்த 2 சென்டென்ஸுக்கும் நம்ம நடுப்புற வந்து ஒரு இணைப்பு சொல் நம்ம போடுவோம். ஐ எம் டயர்டு, நான் டயர்டா இருக்கிறேன். ஐ டிட் நாட் ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட், நேற்று நைட் நான் நல்லா தூங்கல. இப்போ இந்த இடத்துல அந்த சின்ஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நம்ம கன்ஜங்ஷன்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். ஓகே, ஐ எம் டயர்ட் சின்ஸ் ஐ டிட் நாட் ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட். நான் டயர்டா இருக்கேன், ஏன்னா நான் நேற்று நைட்டு வந்து சரியா தூங்கல. புரியுதா? ஃபார், யூசேஜ் ஆஃப் சின்ஸ், அதெல்லாம் புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பை அப்படிங்கிற ப்ரொப்போசிஷனை எங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இட் ஹாஸ் வேரியஸ் யூசேஜஸ். நம்ம எப்படி ஆணுக்கு நிறைய யூசேஜஸ் பார்த்தோம், அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரொப்போசிஷன், அதோடைய யூசேஜும் ஜாஸ்தி. அதை நம்ம இப்போ 1 by 1 கிளியரா பார்ப்போம். யூசேஜ் ஆஃப் பை, இது வந்து இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி யூசேஜும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஈஸி தான், கொஞ்சம் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த 4 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓ, இதனாலதான் இந்த இடத்துல பை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் நம்மளும் கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பை அப்படிங்கறத நம்ம நார்மலா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பை ட்ரெயின், பை கார், பை ஷிப். நான் வந்து ட்ரெயினில் வந்தேன், நான் காரில் வந்தேன், அதே மாதிரி வந்து நான் வந்து பஸ்ஸில் வந்தேன் அப்படிங்கும்போது நாம் வந்து பை யூஸ் பண்ணலாம். ஷி கோஸ் டு ஸ்கூல் பை பஸ், அவள் வந்து ஸ்கூலுக்கு வந்து பஸ்ஸில் செல்கிறாள், பஸ்ஸில் போகிறாள். ஓகே, அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பற்றி, அதில் செல்கிறாள் அப்படிங்கும்போது பை பஸ் யூஸ் பண்ணலாம். ஐ கேம் ஹியர் பை கார், நான் இங்கே வந்து காரில் வந்தேன். ஓகே, இதே மாதிரி வந்தாலே, வெஹிக்கிள் வந்தாலே நீங்க வந்துட்டு பை யூஸ் பண்ணிடலாம். அடுத்து ஐ வில் கோ தேர் பை ட்ரெயின், நான் அங்க வந்து ட்ரெயின்ல போவேன். ஸோ இதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு விஷயம் கவனிங்க, ஐ கோ டு ஆஃபீஸ் ஆன் ஃபுட், நான் ஆஃபீஸுக்கு நடந்து போறேன் அப்படின்னா பை ஃபுட் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் ஃபுட் தான் யூஸ் பண்ணணும். ஷி வென்ட் டு பார்க் ஆன் ஃபுட், அவ பார்க்குக்கு வந்து நடந்து சென்றாள். ஸோ ஷி வென்ட் டு பார்க் ஆன் ஃபுட். ஏன்னா இதெல்லாமே வந்து
ஃபுட் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லையா, அது வந்துட்டு ஒரு பப்ளிக் திங் கிடையாது, உங்களுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ப்ரொபோசிஷன் ஆன் யூஸ் பண்ணும்போதே பார்த்தோம்ல, நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் டினோட் பண்ணும்போது நம்ம வந்து ஷி வியர்ஸ் ரிங் ஆன் ஹர் ஃபிங்கர். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு கூட நீங்கள் ஆன் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது நடந்து போனேன் அப்படின்னா பை யூஸ் பண்ணாதீங்க, ஆன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. ஆன் ஃபுட், அதான் கிராமர் வைஸ் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஹி கேம் இன் அ எல்லோ கார். கார், பஸ்ஸு, ட்ரெயின், அதே மாதிரி வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் பற்றி பேசும்போது பை யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இங்கே ஏன் ஹி கேம் இன் ஏ எல்லோ கார் வந்திருக்கு? டவுட் வருதா? சில சென்டென்சஸ், சில ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது இதே மாதிரி எல்லாம் வந்திருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எல்லோ கார் அவர் வந்து எல்லோ கார்ல வந்தாரு அப்படிங்கிறது பர்டிகுலரா பிரைவேட்டா அவருடைய காரை பத்தி பேசுறாங்க. காமனா இப்ப பாருங்க, ஷி கோஸ் டு ஸ்கூல் பை பஸ்னா அந்த ஸ்கூல் பஸ்ல அவ போறா, அவ்வளவுதான். அது ஒன்றும் அவளுடைய பஸ் கிடையாது. புரியுதா? ஆனா இந்த இடத்துல ஹி கேம் இன் ஏ எல்லோ கார் அப்படின்னா பர்டிகுலரா ஒரு எல்லோ கார்ல அவர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பிரைவேட்டா. அதனாலதான் இந்த இடத்துல இன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. ஷி கோஸ் டு ஸ்கூல் ஆன் ஹர் பைசைக்கிள். அவளுடைய சைக்கிள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, பஸ் தான் இருக்காது, ஆனா சைக்கிள் இருக்கும் இல்லையா. ஷி கோஸ் டு ஸ்கூல் ஆன் ஹர் பைசைக்கிள்னா அவளுடைய சைக்கிள்ல அவ வந்து ஸ்கூலுக்கு செல்கிறாள். அதனாலதான் இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணிருக்காங்க. காமனா நம்ம பேசும்போது பை தான் யூஸ் பண்ணணும். பர்டிகுலரைஸ் பண்ணி நம்ம பேசும்போது டிபெண்டிங் அப்பான் தட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல இன்னும் ஆனோ நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹி கேம் இன் ஏ எல்லோ கார்னா எல்லோ கார்ல அவர் வந்தாரு. ஷி கோஸ் டு ஸ்கூல் ஆன் ஹர் பைசைக்கிள். ஏன்னா பைசைக்கிள்லாம் மேலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம ஆன் அப்படிங்கறதான் யூஸ் பண்ணணும். கார் அப்படிங்கறது நம்ம காருக்குள்ளார தான் போய் உட்கார்றோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இன் யூஸ் பண்றோம். கிளியரா? இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அகைன் பாருங்க. இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஒண்ணுமே இல்லைங்க, பர்டிகுலரைஸ் பண்ணி பேசும்போது டிபெண்டிங் அப்பான் தட் சர்க்கம்ஸ்டன்ஸ் இன்னோ ஆனோ யூஸ் பண்றோம். காமனா பேசும்போது பை யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அடுத்த கேட்டகரி எதுக்கு பை யூஸ் பண்றோம் அப்படின்னா, பாசிவ்ல ஒரு விஷயம் வந்து இவங்களால செய்யப்பட்டது, ஹூ டிட் த ஆக்ஷன் அப்படிங்கறத நம்ம சொல்லும் போது பை யூஸ் பண்ணலாம். இந்த லெட்டர் வாஸ் ரிட்டர்ன் பை ஹிம், அந்த லெட்டர் அவரால் எழுதப்பட்டது. they were arrested by the police, அவர்கள் போலீஸால் கைது செய்யப்பட்டனர். இப்ப நம்ம சினிமாலெல்லாம் பை மணிரத்னம், பை சங்கர் அப்படின்லாம் இருக்கும்ல, சங்கரால் இயற்றப்பட்டது அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பை யூஸ் பண்ணலாம். பாசிவ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். ஓகே, அப்படின்ட்டு ரொம்ப போட்டு அதை ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இதை மட்டும் காமனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் யாரால செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அப்ப நம்ம பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் திங் பாருங்க, ஒரு மோட் கம்யூனிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் சென்ட் த டீடைல்ஸ் பை இமெயில். இமெயில் மூலியமா நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஐ வில் சென்ட் த லெட்டர் பை போஸ்ட் மூலியமா நான் அனுப்புறேன். ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை பத்தி நம்ம பேசுறோம்ல, எது மூலமாக அப்படின்னு, பை இமெயில், பை போஸ்ட், பை பார்சல், பை கொரியர் சர்வீஸ், அதுக்கெல்லாம் நம்ம வந்து பை யூஸ் பண்ணலாம். ஐ பே பை கிரெடிட் கார்டு, நான் கிரெடிட் கார்டு மூலியமா பே பண்றேன். ஐ பே பை கிரெடிட் கார்டு. புரியுதா? இதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் நேத்தியே அட்டு சொல்லும் போது சொன்னேன், டே பிஃபோர் எஸ்டர்டே நான் வந்து அட்டு சொல்லும் போது சொன்னேன், பையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் டயத்தை மென்ஷன் பண்றதுக்கு. நான் அப்புறமா இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு. ஐ வில் ரீச் தேர் பை 7 o'clock. என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க நான் 7 மணிக்கு முன்னதாகவே வந்துருவேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ரீச் தர் அட் 7 o'clock அப்படின்னா கரெக்டா நான் 7 மணிக்கு வருவேன் அப்படின்னு அர்த்தம். பை 7 o'clock அப்படின்னா 7 மணிக்கு முன்னதாகவே நான் வந்துருவேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஐ வில் மீட் தம் பை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெக்ஸ்ட் வீக்குக்கு முன்னதாகவே நான் அவர்களை சந்திச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். பைனா என்ன அர்த்தம்னா, பியாண்ட், அதுக்கு முன்னாடியே, நாட் லெஸர் தென். இப்ப 7 மணி தாண்டாது, அதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த இடத்துக்கு வந்துருவேன். அடுத்த வாரத்துக்கு முன்னாடியே அவங்கள சந்திச்சிருவேன், அதற்கு முன்கூட்டியே அப்படிங்கிறதுக்கு தான் நாம இந்த இடத்துல பை யூஸ் பண்றோம். கிளியரா? ஸோ பைக்கு இவ்வளோ யூசேஜ் இருக்கு. அடுத்து லாஸ்டா வித் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷனை எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு
எங்கெல்லாம் ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். அதோட போதும். இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல இந்த 3 நாள்ல பார்த்த ப்ரொபோசிஷன்ஸே தாராளமா இட்ஸ் எனஃப். நீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிங்க. அதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரொபோசிஷன்ஸ் எல்லாம் கத்துப்பீங்க. ஓகேவா? இதெல்லாம் வச்சு உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸுக்கு தாராளமா அது சப்போர்ட் பண்றதுக்கு போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம கூட வந்து அக்கம்பனி ஆகி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்களோட போகலாம். அந்த உடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொடுக்கும் இல்லையா தமிழ்ல, அங்க நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இங்க பாருங்க, ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ. எப்போதும் நான் வந்து உன்னுடன் இருப்பேன், உன்னுடன் அக்கம்பனி ஆகி நம்ம சொல்றோம் இல்லையா, அங்க நம்ம யூஸ் பண்ணலாம். தென் அடுத்து பாருங்க, ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட் வித் மை சிஸ்டர். என்னுடைய சகோதரியுடன் நான் வந்து மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஸோ உடன் யாரோ ஒருத்தவங்க நமக்கு வந்து கம்பெனி கொடுக்குறாங்க, அங்க நம்ம வந்து வித் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு டூலோ யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா, டூலோ நம்ம பயன்படுத்தி பண்றோம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து வித்தை யூஸ் பண்ணலாம். ஐ கட் ஆனியன்ஸ் வித் அன் ஆனியன் கட்டர். ஆனியன் கட்டரை பயன்படுத்தி நான் வந்து ஆனியன்ஸை வந்து கட் பண்ணேன். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் நம்ம வித்தை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ரொபோசிஷன்ஸ் பார்த்தோம், எதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரியே எங்கெல்லாம் ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சம் செட் ஆஃப் திங்ஸ் இருக்கு, நம்ம அதை இப்போ பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாருங்க, நாட் டு யூஸ் ப்ரொபோசிஷன்ஸ் கொஞ்சம் கிளியரா கவனிங்க. வி டிட் இட் லாஸ்ட் வீக். நாங்க போன வாரம் செஞ்சுட்டோம். இந்த லாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த ப்ரொபோசிஷனும் வராது. see you next Wednesday. அடுத்த வாரம் அடுத்த வென்ஸ்டே சந்திக்கலாம். இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ரொபோசிஷன்லாம் வராது. see you on next Wednesday அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. we did it on last week அப்படின்லாம் சொல்லுவாங்க. லாஸ்ட், நெக்ஸ்ட், அதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த ப்ரொபோசிஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஐ வில் கம் டுமாரோ. நான் நாளைக்கு வரேன். she came yesterday. அவ வந்து நேத்தி வந்தா. you should do the work today. நீ இந்த வேலையை வந்து இன்னைக்கு செய்ய வேண்டும். நான் அதை ஏன் சொல்றேன்னா, இந்த டுடே, டுமாரோ, எஸ்டர்டே அதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரொபோசிஷன் வராது. சில பேர் ரொம்ப காமனா பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐ வில் கம் ஆன் டுமாரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆன் டுமாரோ அப்படின்லாம் வரவே வராது. ஓகேவா? டுடே, எஸ்டர்டே, டுமாரோவுக்கு முன்னாடி எல்லாம் எந்த ப்ரொபோசிஷனும் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் மேகசின் இஸ் பப்ளிஷ்ட் எவ்ரி வீக். இந்த மேகசின் வந்து ஒவ்வொரு வாரமும் பப்ளிஷ் பண்ணப்படுகிறது. அதே மாதிரியே இந்த எவ்வரி அப்படிங்கிறதுக்கு முன்னாடியும் எந்த ப்ரொபோசிஷனும் வராது. ஐ மெட் ஹிம் திஸ் வீக். ஐ ஹாவ் சீன் தட். ஐ வாண்ட் தட் புக். இந்த திஸ், தட் அதுக்கு முன்னாடியும் எந்த ப்ரொபோசிஷனும் வராது. இது ஈஸி தானே. லாஸ்ட், நெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வராது. எஸ்டர்டே, டுடே, டுமாரோவுக்கு முன்னாடி வராது. திஸ், தட்டு, எவ்வரி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வராது. இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? தட்ஸ் இட், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 3 கிராமர் பார்ட் பார்த்துட்டோம். இந்த ஆர்டிகல்ஸ், ப்ரொபோசிஷன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோரி எதுவும் பார்க்கல. ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம அதையும் பார்த்துருவோம். வழக்கம் போல தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேலிஸ்ட். யாரெல்லாம் இங்கிலீஷ் சீக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி வைங்க. வி வில் மீட் டுமாரோ.